திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாரு. சினிமாத்தனமான வசனங்களோட ஒரு வீடியோ வெளியிடுறாரு அப்படிங்கிற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. களத்தில் நின்று செய்ய வேண்டியதை செய்யாமல் அங்கிருந்து வந்துவிட்டு இப்பொழுது நான் வீட்டில் இருப்பேன், ஆஃபீஸில் இருப்பேன் என்று விலாசம் கொடுத்து கொண்டிருப்பதில் ஒரு பொருள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் இந்த பிழையை செய்திருந்தால் கன்ஃபஸ் தவறாக செய்துவிட்டேன் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கேட்கின்ற மனப்பான்மை அந்த அறிவுடையவர்களுக்கு தான் வரும். இவர் தவறு செய்யாதவன் யார் நான் கேட்கிறேன். ஆதவர்ஜினாவுடைய செயலை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன ரத்த கலரி ஏற்படும், என்ன பெரிய புரட்சி ஏற்படும், மக்கள் என்ன திரள வேண்டும். இந்த பேச்சு பிறரை தூண்டுகின்ற பேச்சு. தண்ணீர் இல்லாமல், சோறு இல்லாமல், ஒன்றும் இல்லாமல், ஒரு மூத்திரம் பெய்ய முடியாமல் 8 மணி நேரம் ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தில் கையை அசைக்க முடியாமல் இருக்கிறார்கள். செய்தியாளர் ஒரு கேள்வி எழுப்புறாரு. சார் 30 பேர் செத்துருக்காங்க சார், என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உரத்த குரல்ல பத்திரிகையாளர் ஒருவர் கேள்வி எழுப்புறாரு. தவறு நடந்தது மீண்டும் நடக்காதவாறு நாம் பேச வேண்டுமே தவிர இதை மூடி மறைத்தால் மீண்டும் இது போன்ற தவறுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் திரு பழ கருப்பையா அவர்கள். வணக்கம். கரூர் துயர சம்பவத்தில் 41 பேர் பலியாகி இருந்தாங்க. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக திரு விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. ஒரு அரசியல் கட்சி தலைவராக 68 மணி நேரம் கழித்து தான் பங்கேற்ற கூட்டத்தில் நடந்த அந்த பலி விவகாரம் தொடர்பாக திரு விஜய் அவர்கள் பேசியிருப்பது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு விஜய் அரசியல் தலைவருக்குரிய பக்குவத்தை பெறாததுதான் இதற்கெல்லாம் காரணம். அவர் இன்னும் தன்னை ஒரு திரைப்பட நடிகராகவே பாவித்துக் கொள்கிறாரோ என்று நமக்கு தோன்றுகிறது. அவரை பின்பற்றுவோரும் இன்னும் ரசிகர்களாகவே இருக்கிறார்கள். இவரும் இன்னும் திரைப்பட நடிகராகவே இருக்கிறார். அவர்கள் அரசியல் ஊழியர்களாக மாறவும் இல்லை, இவர் அரசியல் தலைவராக ஆகவும் இல்லை. அதனாலே ஒரு பெருங்கூட்டத்தில் விரும்பத்தகாத சாவுகள் நிகழ்ந்து விடுகின்ற போது, கொடிய சாவுகள் நிகழ்ந்து விடுகின்ற போது, அது இவர் மேடையில் இருக்கும்போதே நிகழத் தொடங்கிவிட்டது. இவர் பேருந்தில் இருக்கிறார். பேருந்தில் நின்று பேசி கொண்டிருக்கிற போதே மக்கள் சாய்கிறார்கள். சாய்வது மயக்கமாக இருக்கலாம், சாவாகவும் இருக்கலாம். அத்தகைய நெருக்கடி நேரிட்டு விட்ட பிறகு தன்னுடைய பேச்சை உடனடியாக முடித்து கொள்ளாமல் அவர்களுக்கு தண்ணீரை மட்டும் கொடுத்து விட்டு தூக்கி எறிய செய்துவிட்டு பிறகு தன்னுடைய பேச்சை இன்னும் கொஞ்ச நேரம் தொடர்கிறார். பிறகுதான் ரொம்ப மோசமாக போய்கொண்டிருக்கிறது என்பது அவருக்கு புரிந்து பேச்சை நிறுத்திவிட்டு உடனே புறப்பட்டு விடுகிறார். நான் சொல்லுகிறேன், அந்த இவ்வளவு பெரிய நெரிசல், அது ஒரு 8 மணி நேரம் காலத்தாழ்வாக வருகிறார். இவர்களுடைய நோக்கமே நேரம் செல்ல செல்ல பெருங்கூட்டம் திரள வேண்டும். நம்முடைய வலிமை நம்முடைய அரசியல் கருத்தில் இல்லை, நம்முடைய கூட்டம் கூட்டுகிற திறனில் தான் இருக்கிறது என்று இவர்கள் கருதுகிற காரணத்தினால் 2 மணிக்கு வர வேண்டிய கூட்டத்திற்கு 8 மணிக்கு வருவார்கள். தன்னோடு லொங்குன்று இளைஞர்களை பேருந்துக்கு பக்கத்தில் ஓட விடுவார்கள். ஒரு இடத்திலிருந்து சரியாக குறுக்கே வருவதற்கு வாய்ப்பிருந்தும் சுற்றி வருவார்கள். இவையெல்லாம் என்ன நோக்கம் என்றால், பெரும் திரளாக கூடுகின்ற கூட்டம் அன்றைக்கு முழுவதும் அந்த ஊர் அடே அப்பா இப்படி ஒரு கூட்டம் கூடியதில்லை என்பது போல் பேச வேண்டும். அந்த ஊர் நிலை குலைய வேண்டும், அது பேசு பொருளாக வேண்டும் என்பதுதான் திரைப்பட நடிகர்களுடைய நோக்கம். ஆகவே அது பேசு பொருளானது பல மனிதர்களின் அரிய சாவினால். ஆனால் இந்த மனப்பான்மை நடிகர்களுக்கு எப்பொழுதும் உண்டு. இது எம்ஜிஆர் தான் விறுவிறுவென்று மேடைக்கு பின்னால் வருவார், மடமடவென்று பேசுவார், பேசிவிட்டு ஓடுவார். யாரும் அவரை நெருங்குவதற்கு முன்னால், கூட்டம் நெருங்குவதற்கு முன்னால் வெளியேறி விடுவார். ஏனென்றால் இது ஒரு பெரிய மோசமான கிரேஸ் என்று சொல்வார்களே, அப்படி ஒரு வகையான ஒரு ஈர்ப்பு இந்த திரைப்பட நடிகர்களின் மீது அவர்களுக்கு இருக்கிறது. 70 mm திரையிலே பார்த்து ஒருவர் 100 பேரை அடிப்பதை பார்த்து, வானிலிருந்து குதிப்பதை பார்த்து, இவையெல்லாம் வாழ்க்கையில் அவர் நிகழ்த்துபவை என்று ஒரு பிரமிப்பு ஏற்பட்டு அவரை பின்பற்றுகிறவர்கள் அறியாத வயதில் ஒரு 25-30 வயது வரையிலும் அதே நிலையில் தான் அந்த இளைஞர்கள் இருப்பார்கள். ஆகவே இந்த மனநிலை தான் இவருடைய வலிமை என்று அவர் நினைக்கிறார். ஊரை நிலைகுலைய வைத்து ஊரை பேசச் செய்வது தான் தன்னுடைய வெற்றி என்று அவர் கருதுகிறார். அதனாலே ஊருக்குள் கூட்டம் நடத்த விரும்புகிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் பொட்டல் காட்டிலே போய் கூட்டம் நடத்தினால் பொட்டல் விரிவு கொடுக்கும் கூட்டம் விலகுவதற்கு. அப்படி அல்லாமல் ஊருக்குள் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள், போலீஸிடம் கேட்கிறீர்கள், சில இடங்களை அவர்கள் மறுக்கிறார்கள், பாலம் இருக்கிறது மற்றவையெல்லாம் இருக்கின்றன, குதிப்பதற்கெல்லாம் வாய்ப்பாக ஆகிவிடும் என்று சொல்லி அந்த பகுதிகளை
மறுக்கிறார்கள். பிறகு இந்த பகுதியை அவர் சுட்டி காட்டுகிறார். சரி என்று கொடுக்கிறார்கள். நியாயமாக என்ன சொல்லியிருக்க வேண்டுமென்றால் இனிமேல் சொல்வார்கள். விஜய் கூட்டங்களை ஊருக்கு வெளியே தான் நடத்த வேண்டுமே தவிர ஊருக்குள்ளே நடத்தக்கூடாது என்பது நீதிமன்றத்தாலோ பிறவற்றாலோ வெளிப்படுகின்ற நிலை வரும். ஏனென்றால் கூட்டம் விலகுவதற்கு இடம் இருக்க வேண்டும். இது இவர் ஊருக்குள் நடத்தினால்தான் ஊருக்குள் அந்த பாதிப்பு அல்லது தாக்கம் ஏற்படும் என்று இவர் கருதுகிறார். அதனாலே தான் இந்த சாவு நிகழ்ந்தது. விலகுவதற்கு இடமுள்ள இடமாக இருந்திருந்தால் இந்த சாவு நிகழ்ந்திருக்காது. ஆகவே வெளியே போயிருக்க வேண்டும். இவர் என்ன குற்றம் சுமத்துவார் என்றால், அவருக்கு ரோட் ஷோ நடத்துவதற்கு இடம் கொடுக்கிறார்கள், அந்த கட்சிக்கு கொடுக்கிறார்கள், இந்த கட்சிக்கு கொடுக்கிறார்கள், எனக்கு மட்டும் மறுக்கிறார்கள், என்னை இரண்டாம் தரமாக பார்க்கிறார்கள், ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி எனக்கு ஒரு நீதியா என்றெல்லாம் இவர் கேட்கிறார். அதனாலே தான் இவர்கள் இருப்பதற்குள் என்ன நல்ல இடமோ அதை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு இவர்கள் உள்ளாகிறார்கள். ஆகவே இந்த சாவு ரொம்ப கொடிய சாவுகள். இவர் பேசி கொண்டிருக்கிற போதே அது நிகழத் தொடங்கிவிட்டது. ரெண்டாவது, அந்த கூட்டத்திற்குள் ஊடுருவி கொண்டு அந்த பேருந்து நுழைகிறது. இவருடைய பேருந்து ரொம்ப பெரியது. நீளத்திலும் சரி, அகலத்திலும் சரி, எல்லாவற்றிலும் சரி பல வசதிகளை கொண்ட ரொம்ப பெரிய பேருந்து. கூட்டத்தில் ஒரு ஆள் கூட விலகுவதற்கு இடமில்லாத இடத்தில் ஒரு பெரிய பேருந்தை உள்ளே நுழைத்து நடுப்பகுதிக்கு போக வேண்டும் என்று சொன்னால் போலீஸ் அதிகாரி சொல்லுகிறார், நீங்கள் போக முடியாது, ரொம்ப சிரமப்படும், கூட்டம் விலகுவதற்கே இடமில்லை. இந்த வண்டிக்காக விலகி கொடுக்க வேண்டுமென்றால் விலகுவதற்கு இடமிருந்தால் அவன் விலகுவான், பின்னால் ஒருத்தன் போவான், இப்படியே போகும். விலகுவதற்கே இடமில்லாமல் ரொம்ப சிரமமாக இந்த இடத்துல நின்று பேசுங்கள் என்று சொல்லுகிறார். கேட்க மாட்டேன் என்கிறார். நடு இடத்துக்கு தான் போக வேண்டும் என்று சொல்கிறார். ஆகவே கூட்டம் அலைமோதி தவித்து எவனவன் எதற்காக செத்தான், எந்த இடத்திலே செத்தான் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி பெரிய துயரம் மக்களுக்கு ஏற்படுகிறது. இவர் பேசி கொண்டிருக்கிற போதே மயங்கி விழுகின்றவர்களை இவர் அப்பொழுதே பேச்சை நிறுத்திவிட்டு, ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கிறது, நான் இன்னொரு முறை வருகிறேன், நான் எங்கும் செல்லக்கூடியவனில்லை, என்னை நீங்கள் பார்க்க முடியாத நபர் இல்லை நான், ஆகவே முதலில் நீங்கள் விலகி வெளியேறுங்கள் என்று சொல்லி இவர் வெளியேறுவதற்கு முயன்றால் அந்த கூட்டம் வெளியேறிவிடும். இவர் 10 நிமிடம் பேசுகிறார். ஆக அந்த மக்கள் நெரிசல் வெளியேறுவதற்கு கூட்டத்தை நிறுத்திவிட்டு, இவர் பார்த்த உடனே கூட்டத்தை நிறுத்திவிட்டு அந்த பேருந்தையே உள்ளே நுழைக்காமல், ரொம்ப அளவுக்கு அதிகமான கூட்டம், இன்னொரு தரம் வருகிறேன் அல்லது வேறு இடத்துல நடத்தலாம், இது பெரிய அசம்பாவிதங்களை உண்டாக்கும் என்று அவர் உணர முடியவில்லை. இவர் செய்தார், செத்தார்கள். இவர் உடனே வெளியேறிவிட்டார். வெளியேறி விடுவிடுவென்று திருச்சியை நோக்கி போகிறார். இவர் போய் கொண்டிருக்கிற போதே சாவுகளின் எண்ணிக்கை மிகுந்து கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே ஆம்புலன்ஸ் எல்லாம் வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. 70-80 ஆம்புலன்ஸ்கள் வேலை செய்திருக்கின்றன. உடனே போலீஸ்காரர்கள் கூட்டத்தை இது பண்ணி இந்த அதெல்லாம் கரண்ட்டு போனதுக்கெல்லாம் ஜெனரேட்டர் காரணம் என்று காரணம் சொல்லிவிட்டார்கள் அதிகாரிகள். அதற்கட்டும் இவர்களை ஆம்புலன்ஸில் கொண்டு போவதற்கு முயல்கிறார்கள். இவர் போய்கொண்டே இருக்கிறார். சாவுகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருகிறது. திருச்சி போய் சேருகிற போது 30 பேர் செத்து விட்டார்கள் என்ற செய்தி அவருக்கு கிடைத்து விட்டது. கிடைத்தபோது செய்தியாளர்கள் அவரை நெருக்குகிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்பதற்கு. அவர் பதில் சொல்லாமல் ஓடுகிறார். அவருக்கு இப்பொழுது என்ன செய்வது என்று புரியவில்லை. அவர் இயல்பிலேயே அரசியல் பலம் உடையவரும் இல்லை, அரசியல் கணத்தை தாங்கக்கூடிய ஆளும் இல்லை. ஆகவே அவருக்கு இனிமேல் அவருடைய ஆட்களை எல்லாம் சந்தித்து அவர்களை கலந்து பேசி என்ன பேசினால் பாதுகாப்பாக இருக்கும் என்று கருதி பேச வேண்டிய கட்டத்தில் இருப்பவர் அவர். ஆகவே இவர் அங்கே மக்களுக்கு அங்கேயே இருந்திருக்க வேண்டும். உடனே மக்களை பார்த்திருக்க வேண்டும். தவறாக நடந்து விட்டதே என்று பதறியிருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டுமோ அந்த நேரத்துக்கு தன்னால் ஆவதை செய்து பிறகு மற்றவற்றை செய்யலாம். இவர் அந்த இடத்தை விட்டு ஓடியதும், திருச்சியை விட்டு தாண்டி விண்ணூர்தியில் ஏறுவதற்கு முயல்வதும், பிறகு 30 மணி நேரம் காணாமல் போவதும், பிறகு மறுபடியும் உட்கார்ந்து யோசித்து என்ன சொன்னால் பாதுகாப்பாக இருக்கும் என்று கருதி பேசுவதும் எல்லாம் இது ஒரு நல்ல முறையில்லை. நான் சொல்லுகிறேன், தவறு நடந்து விட்டது. உங்களை மீறி, போலீஸை மீறி நடக்கிறது. உங்களுடைய ஆர்வத்தினால், என்னுடைய கருத்து இதில் போலீஸோ மற்றவர்களோ இல்லை, நீங்கள் ஒரு சினிமா மனிதர், உங்களுடைய சினிமா பிம்பம் ரொம்ப பெரியது. நயன்தாரா வந்தாலும் இது நடக்கும். என்னுடைய கருத்து, நயன்தாராவை கொண்டு வந்து திடீரென்று வருகிறார் என்று சொன்னால் ஊர் இதே மாதிரி தரணும். அது நயன்தாராவுக்கும் சினிமா மோகம்தான் காரணம், இவருக்கும் சினிமா மோகம்தான் காரணம். ஆகவே இவர் அதை என்ன என்று இவர் தான் விரும்புகிறார். நம்முடைய மக்கள் திரட்சி, பெருங்கூட்டம், இது பேசுபொருளாக வேண்டும், ஊரின் பேசுபொருளாக, அது ஒன்றுதான் நம்முடைய வலிமை என்று அவர் கருதுகிறார். ஒருவேளை சினிமாக்காரர் அப்படிங்கிற எண்ணம் அவர் மனசை விட்டு விலகலையோ? அவரும் வெளியே வரவில்லை, ரசிகர்களும் வெளியே வரவில்லை. அதுதான் காரணம். மக்களும் கைப்பிள்ளையெல்லாம் தூக்கி கொண்டு இந்த பாரு விஜய், இந்த பாரு விஜய் என்று காட்டுகிற போதெல்லாம் எனக்கு பதட்டமாக இருந்தது. அவ்வளவு பெரிய நெரிசலில் தோளில் தூக்கி விஜய் விஜய் அவனுக்கு புரியவில்லை. அந்த பிள்ளை கைதட்டுகிறது. அதுக்கு என்ன தெரியும், ஏதோ ஒன்று ஆர்வமாக சொல்லுகிறாங்க. இதெல்லாம் காட்டுகிறார்கள். ரொம்ப படுமோசமாகிறது. சின்ன பிள்ளை
வயிற்றுப்பிள்ளை உடையவள், பெண்கள் என்ன நிற்க முடியுமா, தாங்க முடியுமா அந்த கூட்ட நெரிசலை? மயக்கமுற்று மூச்சு திணறி மக்கள் சாகிறார்கள். அது போர்க்களத்தில் சாவது என்பது வேறு, அல்லது பெரிய பிரளயம் நடக்கின்ற போது சாவது என்பது வேறு. ஆனால் இந்த சுனாமி வந்தது, மக்கள் செத்தார்கள். பெரிய பிரளயம் நம்மை மீறி நடக்கின்ற ஒன்று. இப்போ இந்த கூட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரை பார்க்க வந்த கூட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கிறதா, இல்ல சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச நடிகரை பார்க்க வந்த கூட்டம் அப்படின்னு நம்ம விளங்கிக்கிறோம்? அப்படித்தான் இன்னமும் இருக்கிறது. இல்லாவிட்டால் இது பெண் பிள்ளைகளை எல்லாம் தூக்கி வைத்து கொண்டு காட்ட வேண்டும் என்று நினைப்பதும், பார்க்க வேண்டும் என்று நினைப்பதும், அதெல்லாம் அரசியல் தலைவனுக்கு உரிய பாங்கில். இவர் அரசியல் தலைவராக ஆகிவிட்டால் இவர் பேச்சை கேட்பார்கள். இவர் திரைப்பட நடிகராகவே இருக்கின்ற காரணத்தினால் இவரை பார்ப்பதற்கு அவர்கள் முயல்கிறார்கள். இவர் சொல்லுகின்ற கருத்துக்கள் அதே தான் திருப்பி திருப்பி பேசுகிறார். அதல்ல, இது திருச்சியிலேயே நடந்து விடுமோ என்று நான் நினைத்தேன். ஏனென்றால் 5 கிலோமீட்டர் தூரம் மரக்கடையில் கூட்டம். அதற்கு அனுமதி கொடுத்ததே தப்பு. இந்த போலீஸ்காரர்கள் மல்லு கட்டி இருக்க வேண்டும். இந்த மாதிரி கூட்டங்களை தாங்குகின்ற இடம் இல்லை அது. ஆகவே வெளியேறுங்கள், பெரிய தேடல் நடத்துங்கள் என்று அப்பொழுதே போலீஸ் சொல்லியிருக்க வேண்டும். போலீஸும் பேசாமல் இருந்து விட்டது. இவர்களும் மரக்கடையில் எங்களை போன்றவர்கள் பேசுகின்ற கூட்டங்கள் தான், சிறிய கூட்டங்கள் தான் இங்கே நடைபெறும். ஆகவே அந்த இடத்துல கூட்டம் போடுகிறார்கள். 5 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கு 8 மணி நேரம் ஆகுன்றது கணக்கு சொல்லுகிறார்கள். இந்த திருச்சி பரப்புரையிலேயே விஜய் வந்து பாடம் கற்கலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அதாவது அங்கேயே கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். போலீஸும் கடுமையாக இருந்திருக்க வேண்டும். அதற்கு பிறகு இந்த கூட்டம் 8 மணி நேரம் இதற்கு விமான நிலையத்திலிருந்து மரக்கடைக்கு போவதற்கு 8 மணி நேரம் ஆகும். 8 மணி நேரம் ஆகிறது என்றால் இவர் அந்த ஊர்வலமாக போய் அந்த ஊரை நிலைகுலைய செய்ய வேண்டும். அதுவே பேசுபொருளாக வேண்டும். அவருக்கு பேசுபொருளாக ஆவது என்பது விஜய் வந்தார் இந்த ஊருக்கு, அடே அப்பா இந்த மாதிரி கூட்டத்தையே பார்த்ததில்லை என்று பேசப்பட வேண்டும். இதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அதனுடைய விளைவை திருச்சி அனுபவித்திருக்கும், அதை தாண்டி கரூர் அனுபவித்தது. ஆக இவர் இருந்து மக்களை மருத்துவமனையில் சேர்த்து ஆறுதல் சொல்லி என்ன செய்ய வேண்டுமோ செய்து அதையெல்லாம் செய்துவிட்டு வந்திருக்க வேண்டும். பதட்டப்பட்டு பயப்படுவார். அவருக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. அதனால் பயந்து ஓடி வந்து விட்டார். ஓடி வந்து விமான நிலையத்தை விட்டும் ஊருக்கு போய்விட்டார். பிறகு ஒரு 20-30 மணி நேரம் சென்று இல்லை, ஏர்போர்ட்லேயே நம்ம அந்த காட்சிகளை பார்க்க முடிஞ்சிச்சு. பத்திரிகையாளர்கள் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்து திருச்சியிலேருந்து கரூர்லேருந்து திருச்சிக்கு போகிறாரு. அங்கே ஒரு செய்தியாளர் ஒரு கேள்வி எழுப்புறாரு. சார் 30 பேர் செத்துருக்காங்க சார், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உரத்த குரலில் பத்திரிகையாளர் ஒருவர் வந்து கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் அவர் போனது அப்படிங்கிறது வந்து சரியா? இந்த படி நம் மீது விழுந்து விடுமோ, இந்த படி நம் மீது விழுந்து விடும் என்ற பயம்தான். இல்லாவிட்டால் சாதாரண மனிதர்களாக இருந்தால், இயல்பான மனிதர்களாக இருந்தால் ஆறுதல் சொல்வதற்கு பதற்றப்படுவார்கள். பயம் என்பது வேறு, பதற்றப்படுதல் என்று. பதற்றப்படுவார்கள். பதற்றப்பட்டு சரி ஆம்புலன்ஸை கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டா, மருத்துவரை பார்க்க சொல்லி ஏற்பாடு செய் என்று சொல்லி அதில் தான் கவனம் செலுத்துவார்களே தவிர, ஒரு வெள்ளம் வருகிற போது உதவி செய்வது போல அப்படித்தான் கவனம் செலுத்துவார்களே தவிர, ஒரு ஓடி ஒளிந்ததற்கு காரணம் பயந்து விட்டார். இந்த சாவுகளின் பழி நம் மீது விழுந்து விடுமோ என்று. அந்த சாவுகளுக்கு நேரடியாக நீங்கள் காரணம் இல்லை என்றாலும் இது நிகழ்வதற்கு உங்களுடைய மனப்பான்மை தான் காரணம். இல்லை, நீங்கள் பயம் சொல்கிறீங்க. இந்த பயம் வந்து ஒரு நல்ல தலைவனை உருவாக்குமா? இல்லை, தலைவனை உருவாக்குவது என்பது இருக்கட்டும். இவர் அந்த சினிமா பிம்பத்திலிருந்து மீள வேண்டும், அவர்களை மீட்க வேண்டும். இல்லாவிட்டால் நான் சொல்கிறேன், இனிமேல் நடக்கின்ற எந்த கூட்டங்களுக்கும் ஊருக்குள்ள அவருக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் அதில் எடப்பாடியுடைய கூட்டம் நடந்தது, அசம்பாவிதம் ஒன்றுமில்லை. இயல்பாக மனிதர்கள் கூடுகிறார்கள், அரசியல் தொடர்புடையவர்கள் மட்டும் கூடுவார்கள். பெண்கள், பிள்ளைகள், கர்ப்பிணிகள் இவர்களெல்லாம் வருவது என்பது அரசியல் தலைவர்களுக்கு வழக்கம் இல்லாதது. நான் பழைய காலத்தில் கூட்டங்கள் பார்த்துருக்கிறேன். முத்துராமலிங்க தேவருடைய கூட்டங்கள்லாம் கடல் போல் இருக்கும். அண்ணா கூட்டம் அப்படி இருக்கும். மாப்போசி பெரிய கூட்டத்தில் பேசுவார். இவர்களெல்லாம் பெருங்கூட்டங்களை இருக்கின்ற ஆற்றலுடையவர்களாக இருந்தார்கள். அப்பொழுதும் கூட அவர்கள் கேட்பதற்காக வருகிறார்கள் என்கின்ற காரணத்தினால் எல்லாரும் உட்கார்ந்துருப்பார்கள். கொஞ்சம் பேர் கடைசியில் நிற்பார்களே தவிர எல்லோரும் உட்காந்துருப்பார். நெருக்கடி இருக்காது, ஒன்றும் இருக்காது. இடம் விட்டு உட்கார்ந்து கொண்டு தேவர் ஆற்றலுக்காக பேசுகின்ற பேச்சை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். மாப்போசி பேசுகிற போது நல்ல கூட்டம். அண்ணாவெல்லாம் பெருங்கூட்டத்தில் பேசுகின்ற பழக்கமுடையவர். ஆகவே அதெல்லாம் ஏன் அசம்பாவிதங்கள் நடப்பதில்லை என்றால் அவர்கள் கேட்பதற்கு வருகிறார்கள். பக்கத்தில் உட்கார்ந்து கொள்வார்கள். பெரும்பாலும் பெரிய இடங்களில் அந்த கூட்டங்கள் நடக்கும். இது கேட்பதற்கு வருகின்ற கூட்டம் இல்லை, பார்ப்பதற்கு வருகின்ற கூட்டம். ஆகவே தான் நெரிசல் ஏற்பட்டது அளவுக்கு அதிகமாக. ஆகவே இவர் நியாயமாக பொறுப்படுத்தி கொண்டு இந்த நல்லதாகவும் கெட்டதாகவும் போலீஸ்காரர்களுக்கு ஒரு பகுதி இருக்கட்டும், அரசுக்கு ஒரு பகுதி இருக்கட்டும், ஆனால் என்னுடைய பகுதி பெரும்பகுதி என்னை சேர்ந்தது. ஏனென்றால் எனக்காக அந்த கூட்டம் கூடியது, நான் ஏற்பாடு செய்ததின் பேரில் அந்த கூட்டம் கூடியது. இந்த இடம் போதுமானது இல்லை என்று நான் அறிந்திருக்க வேண்டும்.
என்னுடைய ஆட்கள் அதை சுற்றி இருக்க வேண்டும். நமக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் கொடுக்குற போது பெரும்பாலும் நாம் வெளி பொட்டலிலே இந்த கூட்டங்களை நடத்தி கொள்ளலாம் என்று சொல்லியிருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஊருக்குள் வந்து நெரிசல் காரணமாக மக்கள் சாவது, அதுவும் 41 பேர் என்றால் குழந்தைங்க 10 பேர் செத்துருக்குறாங்க சார் இந்த விபத்துல. பெண்கள், குழந்தைகள் 80 பேர் காயப்படுகிறார்கள். எல்லாருக்கும் ஒரே ரிப்போர்ட் தான். பிணப்பரிசோதனையில் மூச்சு திணறி செத்தார்கள். என்ன இது மூச்சு திணறி தமிழர்கள் எதற்காக சாக வேண்டிய? இப்பொழுது என்ன இந்த உலகத்தில் மாற்றம் நிகழ்ந்து விட்டது? இவர் வந்ததினால் என்ன நிகழ்ந்து விட்டது? வராததினால் என்ன நிகழாமல் இருக்க போகிறது? இந்த மனப்பான்மையிலிருந்து மக்களை மீட்க அரசியல் கட்சிகளும் முயல்வதில்லை, இவரும் முயல்வதில்லை. ஆகவே இவர் மனப்பூர்வமாக அந்த மக்களுக்கு அங்கேயே நின்று உதவி செய்து வேண்டியதை எல்லாம் செய்து ஒரு அனுதாப உணர்வோடு அவர்களை அணுகி அதை செய்துவிட்டு, என்னால் என்னுடைய பெருங்கூட்டம் கூட்டுகின்ற அந்த சினிமா பிம்பத்தில் காரணமாக மக்கள் திரட்சி, இதன் மீது நான் கொண்ட மோகத்தின் காரணமாக ஊருக்குள் வந்து விட்டேன். நான் இப்பொழுது ஒரு பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறேன். இனிமேல் என்னுடைய கூட்டங்கள் வெளிப்போட்டல்களில் நடக்கும் என்பது ஒன்று. இது மாதிரி ஒரு சாவுக்கு நான் காரணமாக இருந்ததை குறித்து உண்மையிலேயே கடவுள் என்னை மன்னிப்பாராக என்று சொல்லி அவர் கன்ஃபஸ் அதுதானே ஜீசஸ் சொன்னார். முதலில் ஒத்துக்கொள், நீ செய்த பிழைகள் கழுவப்படும். என்ன பயம்? பயத்துக்கு என்ன வேலை, என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அது அவர் புரியாத அரசியல்வாதி. நான் இந்த பிழையை செய்திருந்தால் கன்ஃபஸ், தவறாக செய்துவிட்டேன் பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கேட்கின்ற மனப்பான்மை அந்த அறிவுடையவர்களுக்கு தான் வரும். இவர் தவறு செய்யாதவன் யார் நான் கேட்கிறேன். ஏதோ ஒரு ஆசையினாலே, வேறொரு எண்ணத்தினாலே நாம் செய்கின்ற ஒரு ஏற்பாடு இன்னொரு விதமாக புரண்டு விட்டது என்று சொன்னால் தவறு நடந்து விட்டது. இவ்வளவு பெருங்கூட்டத்தை ஊருக்குள் கூட்ட முயன்றிருக்கக்கூடாது. நான் 8 மணி நேரம் காலத்தாழ்வாக வந்திருக்கக்கூடாது. பேருந்தை வெளியே நிறுத்தி பேசுங்கள் என்று போலீஸார் சொன்னபோது கேட்க மாட்டேன் என்று கூட்டத்துக்கு நடுவிலே போக நான் முயன்றிருக்கக்கூடாது. இல்லை, அதுதான் பிழை என்பது என்னுடைய கருத்து. கன்ஃபஸ் இட். தவறு நடந்து விட்டது. அது என்னுடைய பங்கு தவறு குறித்து நான் உண்மையிலேயே மனம் பொறுக்காமல் உங்களிடம் பொறுத்து கொள்ளுமாறு கேட்கிறேன் என்று சொல்வது பெருந்தன்மை. அதை விட்டு நான் தவறு செய்யவில்லை, அரசாங்கம் பழி வாங்குவதென்றால் என்னை பழி வாங்குங்கள், கைது செய்வதென்றால் என்ன அப்படின்னா, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல நாங்கள் போய் நின்று பேசிட்டு வந்ததை தவிர வேற எந்த ஒரு தவறுமே நாங்கள் செய்யலை அப்படின்னு அவர் கிளைம் பண்ணுறாரு. அதாவது இப்போ நடந்த இந்த 41 பலியான பேர் இந்த சம்பவத்துக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பொறுப்பை தட்டி கழிக்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறார். அதான் பொறுப்பேற்க வேண்டும். பேருந்தை வெளியே நிறுத்தி பேசு என்றால் கேட்க மாட்டார். கூட்டத்துக்கு நடுவிலே போக வேண்டும் என்பார். 8 மணி நேரம் காலத்தாழ்வாக வருவார். கூட்டம் பெருத்து கொண்டே போகிறது. இத்தகைய காரியங்களெல்லாம் செய்யாமல் நேரத்திற்கு வருவது, நேரத்திற்கு பேசுவது, நேரத்திற்கு வெளியேறுவது என்ற நிலை இருந்தால் விறுவிறுவென்று பின்னால் வந்து பேசிவிட்டு பின்னாலேயே போய்விட வேண்டும். அது அப்புறம் இனிமேல் உங்களுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வருகிற போது இந்த மாயை விலகுகின்ற வரையிலும் நீங்கள் வெளியே பொட்டல் காட்டிலே தான் பேச வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கூட்டம் இசைவு கொடுத்து வெளியேற முடியும். இல்லாவிட்டால் இதெல்லாம் சிரமம். தண்ணீர் இல்லாமல், சோறு இல்லாமல், ஒன்றும் இல்லாமல், ஒரு மூத்திரம் பெய்ய முடியாமல் 8 மணி நேரம் ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தில் கையை அசைக்க முடியாமல் இருக்கிறார்கள். அந்த இடம் போய்விடும் என்று அவ்வளவு பெரிய மயக்கம் இந்த மக்களுக்கு இருக்கிறது. அவர்களுடைய அறியாமை ஒரு பக்கம் இருக்கட்டும், அறியாத மக்களை நாம் தான் அறிவை தெளிய வைத்து நடத்த வேண்டுமே தவிர அவர்கள் அறியாதவர்கள், ஆகவே அதற்குரிய தண்டனையை அவர்கள் அடையட்டும் என்று சொல்வது சரியான பேச்சு ஆகாது. ஆகவே அவர்கள் இப்படித்தான் மோகம் கொள்வார்கள். இப்போ மக்களை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை காலப்போக்கில் அரசியல்வாதிகளுக்கு இல்லையே. சினிமா என்பது வெறும் சினிமா தான் என்பது எத்தனை ஒரு மார்க்கெட்டில் இருக்கிற போது நடிகர்களுக்கு இருக்கிற மோகம் மார்க்கெட் போன பிறகு போய்விடுகிறது. அதற்கு பிறகு அந்த நடிகர் வருகின்றால் யாரும் தேடுவதே இல்லையே. இப்பொழுது ஹேமமாலினி இந்திய கனவுலகின் இந்தியர்களின் கனவு கண்ணி. அவர் வந்தார். யார் வந்தார்கள்? ஹேமமாலினி தலைமையில் ஒரு குழு வந்தது. அவர் அந்த காலத்தில் லக்ஸு சோப்பு ஹேமமாலினி போட்டுக்கொள்வார். லக்ஸு அவள் அழகுக்கு அதான் காரணம், இவனும் வாங்கி தேய்ப்பேன் ரொம்ப போட்டு. இதெல்லாம் போய்விடுகிறது. மார்க்கெட் போகிற போது எல்லாம் போய்விடும். ஆகவே சரி இருக்கட்டும். இதெல்லாம் 5 மாவட்டங்களில் நாங்கள் கூட்டம் நடத்தணும், 5 மாவட்டத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை, கரூரில் மட்டும் ஏன் நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அந்த கேள்விக்கு பின்னாடி என்ன அவர் சொல்ல வர்றாரு? எங்கேயோ ஒரு இடத்தில் நடந்திருக்க வேண்டியது 5வது இடத்தில் நடந்தது. என்னுடைய கருத்து திருச்சியிலே இது நடந்திருக்குமோ என்று நான் அஞ்சினேன். மரக்கடையிலே கொண்டு போய் இந்த கூட்டத்தை போடுகிறார்களே, என்ன ஆகும் என்று நான் அஞ்சினேன். ஆனால் அங்கே நடக்கவில்லை, இங்கே நடக்கிறது.
ஆகவே இது 4வது இடத்தில் நடந்ததா, 5வது இடத்தில் நடந்ததா, 7வது இடத்தில் நடந்ததா, 2வது இடத்தில் நடந்ததா என்பது முக்கியமில்லை. இது எங்கோ ஒரு இடத்தில் நடந்தே தீரும். ஆகவே இவ்வளவுக்கும் நடக்காது, இன்னும் 500வது இடத்தில் நடக்காது என்று உன்னுடைய கூட்டம் தானே அது. நான் பொறுப்பில்லை என்று நீ சொல்லுகிறாயே, உனக்காக கூடிய கூட்டம் தானே, போலீஸ்காரனை பார்ப்பதற்காக கூடியது உனக்காக கூடிய கூட்டம் தானே. அதை நீங்கள் தானே ஊருக்குள் நடத்த வேண்டும் என்று இடத்தை தேர்ந்து கொடுக்கிறீர்கள். வேண்டாததை அவன் மறுக்கிறானே தவிர, போலீஸ்காரன் மறுக்கிறானே தவிர, பாலம் இருக்கிறது குதிப்பார்கள் வேண்டாம் என்று சொல்லி மறுக்கிறானே தவிர, அந்த இடத்தை இறுதியாக தேர்வு செய்து கொடுத்தது நீங்கள் தானே. நீங்கள் 10,000 பேர் வருவார்கள் என்று சொன்னால் 25,000 பேர் வருகிறார்கள். 25,000 பேருக்குள்ள இடம் இல்லை. இது நெடுஞ்சாலைகளில் சாலைகளில் எதற்காக இதை நடத்த வேண்டும்? ஆக இதனுடைய நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அந்த பொறுப்பு உங்களை சார்ந்தது தான். பெரும் பொறுப்பு உங்களை சார்ந்தது. நான் சொல்லுகிறேன், ரொம்ப கட்டாயமாக பொட்டலில் போய் நான் நடத்த வேண்டும் என்று போலீஸ்காரன் சொன்னால் இவன் கேட்பானா? அது என்ன, ஸ்டாலினுக்கு ரோட் ஷோ நடத்துவதற்கு நீ சாலையில் இடம் கொடுப்பா, எனக்கு கொடுக்க மாட்டாயா என்று கேட்பாயே. அவருக்கு வருகிறவர்கள் அளவான மனிதர்கள், அவரை பார்த்து விட்டு போவார்கள். உனக்கு வருகின்றவர்கள் அளவற்ற கூட்டம் அல்லவா? உனக்கு ஒரு சினிமா மோகம் இருக்கிறதே. ஆகவே இதனுடைய பொறுப்பு வரை சேர்ந்தது தான். இதை முதலில் அவர் உணர வேண்டும். இல்லை, ஆதவ அர்ஜுனா ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதாவது வந்து இலங்கையிலையும் நேபாளத்திலையும் நடந்த மாதிரி ஒரு புரட்சி வெடிக்க போகுது, வெடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஆதவ அர்ஜுனாவுடைய செயலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சமாக பேசுகிறார். இந்தியாவில் போல் இலங்கையில் போல நேபாளத்தில் போல புரட்சி வரும் என்று சொல்கிறார். நேபாளத்தில் இந்த புரட்சிக்கு என்ன காரணம்? இலங்கையில் வருகின்ற புரட்சிக்கு என்ன காரணம்? புரட்சி வரும், வன்முறை வரும், இரத்த சிந்தல் வரும். என்ன பெரிய விஜயினுடைய அரசியல் நுழைவால் அவ்வளவு பெரிய புரட்சி ஏற்பட்டு விடும் என்றால், புரட்சிகளெல்லாம் மலிந்து விட்டன என்று பொருள். புரட்சி என்பது பிரெஞ்சு புரட்சி போல, ருசிய புரட்சி போல, இப்படி பல புரட்சிகள் இலங்கையிலும் அங்கேயும் நடந்தது மக்கள் புரட்சி தான். இங்கே வந்து எதற்காக வரும்? இந்த அரசினுடைய நடவடிக்கைகளுக்காக வரும் என்று நீ சொன்னால் அது அமைதியாக போய்கொண்டிருக்கிறது. மாற்றத்திற்குரியது என்று ஜனநாயகத்தில் எதுவும் மாற்றத்திற்குரியது என்பதினாலே இந்த அவுட்லெட் இருக்குமே, திறந்து விட்டால் நீராவி வெளியேறி விடுமே, அதுபோல் அது ஜனநாயகத்தினுடைய ஒரே ஒரு நன்மை அதுதான். மாற்ற முடியும் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தினால் கொதித்தட வேண்டிய கட்டம் இல்லை. ஆகவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது என்ன பேச்சு என்று இந்த ஆதவு பேசுகிறார்? என்ன இரத்த கலரி ஏற்படும்? என்ன பெரிய புரட்சி ஏற்படும்? மக்கள் என்ன திரள வேண்டும்? இந்த பேச்சு வந்து பிறரை தூண்டுகின்ற பேச்சு. ஏற்கனவே உன்னிடம் இருக்கிற கூட்டம் எதையும் சிந்தித்து பழக்கப்பட்ட கூட்டம் இல்லை. இந்த கூட்டத்தை பார்த்து புரட்சி ஏற்படும், நம்முடைய தலைவனுக்கு பெரிய ஆபத்து வந்து விட்டது, தலைவன் மீது பழி சுமத்துகிறார்கள், தலைவனை கைது செய்வார்களோ என்கின்ற நிலை இருக்கிறது என்றெல்லாம் நாம் தூண்டினால் பிறகு அந்த ஆளை கைது செய்யத்தானே செய்வார்கள். எத்தனையோ ஊடகங்கள் தவறான செய்திகளை பரப்புகிறான். பிஜேபி பெரிய சார்பாக இருக்கிறது. எனக்கு ஏன் என்று புரியவில்லை. இது பெரிய அதிசயமாக இருக்கிறது. பிஜேபியினுடைய ஆட்களெல்லாம் விஜய்க்கு சார்பாக பேசுகிறார்கள். நான் விஜய் அரசியலுக்கு வந்ததை வரவேற்கின்றவன் தான். தவறு நடந்தது மீண்டும் நடக்காதவாறு நாம் பேச வேண்டுமே தவிர, இதை மூடி மறைத்தால் மீண்டும் இது போன்ற தவறுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். எதற்காக நாம் அதை மூடி மறைக்க வேண்டும்? தவறுக்கான காரணத்தை சொல்லி கலைந்து விட வேண்டும். பிறகு மற்ற அரசியலை நாம் எப்பொழுது போல் நாம் நடத்தி கொள்ளலாம். அதில் ஒன்றும் பெரிய பிழை இல்லை. பிஜேபி எதற்காக இவர்களுக்கு கங்கணம் கட்டி சார்பு வேலையை செய்கிறது என்று எனக்கு வியப்பாக இருக்கிறது. என்ன காரணம் என்று அரசியலில் அவர்கள் என்ன நினைப்பார்கள்? பிரிவு பாதுகாப்பு இவருக்கு கொடுத்தார்களே, வளைக்கலாம் என்பதற்காக கொடுத்திருப்பார்கள். இவர் ஒருவேளை வளைத்தால் அந்த அரசியல் சரியாக வராது என்று வெளிப்பட்டு இருக்கலாம். இப்போ 41 பேர் பலியாகி இருக்கிறாங்க. முதல்வர் வந்து ஒரு வீடியோ காணொளி வெளியிடுறாரு. எந்த அரசியல் தலைவருமே இதை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாரு. சிஎம் சார், பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்குங்க, என்னுடைய தொண்டர்கள் மேலே வந்து நீங்கள் கை வைக்காதீங்க, நான் வீட்டில் இருப்பேன் இல்லைனா வந்து ஆஃபீஸில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ, சினிமாத்தனமான வசனங்களோட ஒரு வீடியோ வெளியிடுறாரு அப்படிங்கிற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு வீம்புக்கு பேசப்படுகின்ற பேச்சுக்களாக எனக்கு தெரிகிறது தவிர, களத்தில் நின்று செய்ய வேண்டியதை செய்யாமல் அங்கிருந்து வந்துவிட்டு இப்பொழுது நான் வீட்டில் இருப்பேன் ஆஃபீஸில் இருப்பேன் என்று விலாசம் கொடுத்து கொண்டிருப்பதில் ஒரு பொருள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஏனென்றால் நீதிமன்றம் என்ன சொல்ல போகிறது, விசாரணை கமிஷன் என்ன சொல்ல போகிறது என்று பல நிலைகளில் இப்பொழுது ஆராயப்பட்டு வருகிறது. ஹைகோர்ட்டினுடைய தீர்ப்புக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கும். அது மாதிரி விசாரணை கமிஷனுடைய தீர்ப்புக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அதற்கேற்ப நடவடிக்கைகளும் இருக்கும். என்னை கைது செய்யுங்கள், கைது செய்ய வேண்டாம் என்று நீங்கள் சொல்வதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர்களெல்லாம் என்ன சொல்ல போகிறார்கள் என்பதை அதிகாரத்தில் நீதி அமைப்பில் மையம் கொண்டவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்பது உங்கள் மீது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். ஒன்றுமில்லை என்று சொல்லிவிடுகிறார்களா, இல்லை வந்து இது இத்தகைய தண்டனைக்குரியது, இத்தகைய
நடவடிக்கைக்கு உரியது என்று சொல்கிறார்களா என்றால் இவர்களெல்லாம் வெளிப்பட்ட பிறகு நீதிமன்ற தீர்ப்புகள், உயர்நீதிமன்ற தீர்ப்பு, விசாரணை கமிஷன் தீர்ப்பெல்லாம் வந்த பிறகு தெரியும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இதில் ஒரு கூட்டம் நடக்கிறது, அந்த கூட்டம் விமர்சிக்கிறது, அந்த கூட்டத்தை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற கவலை அரசுக்கு இருக்கும் என்பது நியாயம் என்றாலும் கூட இதில் அவர்கள் எதுவும் செய்தது போல் எனக்கு தெரியவில்லை. உடனே நடந்து முடிந்து விட்டதை உடனே அவர்கள் நடவடிக்கைக்கு வந்தார்கள் என்பது இந்த 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 செய்தியை பொறுத்தவற்றிலும். இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இதில் அரசு செஞ்ச செயல்கள், அரசினுடைய நடவடிக்கைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அந்த அரசினுடைய செயல்பாடு தான் செய்ய முடியும். ஆகவே அவர்கள் செய்தார்கள் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் ஒன்று சரி, 4 நாளும் 8 என்று என்னுடைய எதிரி சொல்லிவிட்டான் என்பதற்காக அது மீது பழி சொல்வது என்பது உண்மையை மறைப்பது. 4 நாளும் 8 என்று எதிரி சொல்லிவிட்டாலும் 8 என்பதுதான் விலை. நம்மால் சொன்னாலும் அதுதான் விடை. இது ஒரு அரசு செய்ய வேண்டியதை, ஒரு பெரிய சாவு நிகழ்ந்து விட்டது என்று அரசு பரபரக்கிறது, அரசு எந்திரம் செயல்படுகிறது. தனி மனிதன் எடப்பாடி இதை செய்வதை விட ஆட்சியை கையில் வைத்திருக்கிற ஸ்டாலின் செய்வது எளிதானது. அவர் செய்கிறார், அவ்வளவுதானே தவிர அவருடைய கடமையை அவர் செய்யவில்லை என்றால் நாம் பாய வேண்டியதுதான். அவர் செய்தார் என்றால் அவர் இது அரசியலாக்குகிறார் என்று சொல்வதில் எல்லாம் ஒரு பொருளும் எனக்கு இருப்பதாக தெரியவில்லை. இப்போது விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்குமே ஆதரவு தெரிவித்தவங்க கூட இந்த சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் அரசியலுக்கு தகுதி இல்லாதவர், அவர் ஒரு அன்ஃபிட்டு அப்படிங்கிற விமர்சனங்களையும் முன்வைக்கிறாங்களே. இல்லை தினமணியெல்லாம் கடுமையாக தலையங்கம் எழுதியிருக்கிறது. அவர்களெல்லாம் ஒரு சார்பு பார்வையுடையவர்கள் இல்லை. இருந்தாலும் இந்த நிகழ்வு பெரிய அளவுக்கு பாதித்திருக்கிறது. இது போன்ற நிகழ்வு நடக்கக்கூடாது. மனித உயிர் ரொம்ப அருமைப்பாடுடையது. அதுபோய் அற்பத்தனமாக மூச்சு திணறி சாவது என்பது இதெல்லாம் தாங்க முடியாத ஒரு சங்கதியாகும். ஆகவே நடுநிலையாக பேச வேண்டிய பக்குவம் தமிழ்நாட்டிலே இல்லாத காரணத்தினால் அதான் சொன்னேன், அண்ணாமலை ரொம்ப வேகமாக இங்கே வருவார், இவர் பிஜேபியை கடுமையாக பேசுவார். ஆனால் அண்ணாமலை இது சாவு நிகழ்ந்திருக்கிறது, சாவுக்கான காரணம் வேறு யாரோ என்று சொல்வதன் மூலம் இப்படியே திசை திருப்பி கொண்டே இருந்தால் சரியான சிந்தனை போக்குக்கு மக்களை பழக்கப்படுத்த முடியாது. எப்பொழுதும் அரசியல்வாதிகள் தான் மக்களை வழி நடத்த வேண்டியவர்கள். சாதாரண மக்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவர்கள் சாப்பாடு, தூக்கம், பாடுகள், வேலை இதிலே தான் இருப்பார்கள். அது மற்றவையெல்லாம் கொஞ்சம் பொழுதுபோக்கு தான். இந்த மக்களுக்கு வழிகாட்ட வேண்டியவர்கள் தலைவர்கள் தான். ஆகவே சரியாக வழிகாட்ட வேண்டிய கடமை அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறது. இப்போது திமுக, அதிமுக இப்படி பல கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அவங்க ஒரு பிரச்சார கூட்டமோ இல்லை பொதுக்கூட்டமோ நடத்துகிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் தொடங்கி ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், கட்சி தொண்டர்கள் உட்பட வாலண்டியர்ஸை நிறுத்துவாங்க. அங்கே கட்சி கட்டமைப்பை பொறுத்து அந்த கூட்டம் ரொம்ப கட்டுப்பாடோடு நடக்கும். இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கட்டமைப்பு கீழ்மட்டத்தில் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? கட்டமைப்பே இல்லை, என்ன இருக்கிறது? அவர் ஆட்சி அவர் கைக்கில் வந்தால் அவர் முதலமைச்சர், புசி துணை முதலமைச்சர். அதனால் ஆற்றை கண்டாரா அழகரை சேவித்தாரா என்று சொல்வார்கள் நம்முடைய நாட்டில். ஆற்றை கண்டதும் இல்லை, அழகரை சேவித்ததும் இல்லை, இப்படியே போகின்ற ஒரு கட்சி. என்ன அமைப்பு, என்ன இது? யோசனை சொல்வதற்கு ஒருவன், எழுதி கொடுப்பதற்கு ஒருவன், இப்படியே. இப்போ இந்த கட்சி எதை நம்பி சார் பயணிக்குது? ஒரு கூட்டத்தை நம்பி. அந்த கூட்டம் காரணமில்லாமல் அவரையே மையமாக கொண்டு கொடுக்குற கூட்டம். அவர் என்ன பேசுகிறார்? காந்தியினுடைய மதிப்பு காந்தி பேசியதில் இருக்கிறது, காந்தி எழுதியதில் இருக்கிறது, காந்தியினுடைய நடவடிக்கையில் இருக்கிறது, காந்தியினுடைய உருவத்தில் இல்லை. இவருடைய அந்த புகழ் உரு என்பது, இமேஜ் என்பது இவரிடம்தான் இருக்கிறது. இவருடைய பேச்சில் இல்லை, எழுத்தில் இல்லை, நடவடிக்கையில் இல்லை. ஆகவே இந்த கூட்டத்தை அவராக ஒழுங்குபடுத்தினால் ஒழிய நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.